அமைதி என்கின்ற ஆசீர்வாதம், ஆரோக்கியம் என்கின்ற ஆசீர்வாதத்தை நீ அனைத்து மக்களுக்கும் கொடுத்து நாங்கள் சுவாமி சுகித்திருக்க சுபிட்சமாய் வாழ, மற்ற மக்களையும் நாங்கள் அடையாளப்படுத்தி வாழ வைக்க நீ கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சிலுவையில் பின்மறைத்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீ செயலாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு சுவாமி, எங்களை தூய ஆவியானவர் நிரப்பி ஆண்டவரே நாங்கள் செல்லுகின்ற பாதையிலே அவர் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற கிருபை பாராட்டும்படியாக மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு காரியத்திலும் சுவாமி நாங்கள் சிறுகவும் நீ பெருகவும் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இங்கு மேலே இருக்கின்ற எங்கள் அனைவரையும் உம்முடைய திராட்சை தோட்டத்திலே வேலைக்காரர்களாக அமைத்திருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும் எங்களுக்காக அல்ல, உமக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக, உம்மை பெருமைப்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் செய்ய நீர் எங்களை ஆண்டவரே உபயோகப்படுத்தும்படியாக மன்றாடுகின்றோம். டாக்டர் பால் தினகரன் அவர்களுக்காக, அவர் நடத்துகின்ற ஸ்தாபனத்திற்காக, அவர் திருச்சபைக்கு அளிக்கக்கூடிய பங்களிப்புகளுக்காக, அம்மா அவர்களுக்காக, அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, இந்த மேடையில் இருக்கின்ற அனைத்து திருச்சபையின் தலைவர்களுக்காக, இங்கு இருக்கின்ற அனைத்து சகோதரிகள் சகோதரர்களுக்காக, இறை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆளுகையின் கீழாக வைத்து வழிநடத்தும் ஆண்டவரே, நீர் சுவாமி முன்னே செல்லும், நீ தான் எங்களுக்கு இலக்கு சுவாமி. உம்முடைய இலக்கை நோக்கி மட்டுமே நாங்கள் தொடர, பின்னானவை மறந்து முன்னானவை நாடக்கூடியவர்களாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம். ஜீவனுள்ள தந்தையே, ஆமென்.